பயணம் தேர்தல் பயணம். நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் உட்பட 5 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அந்த வகையில தமிழக மக்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்க போது, குறிப்பா நாளைய எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்ப்புகளோடு அணுக இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. திருவள்ளூர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நாங்க டிராவல் பண்ண போறோம். அந்த வகையில இன்னைக்கு நாங்க வந்திருக்கக்கூடிய மாவட்டம் அப்படிங்கிறது பின்னலாடை நகரம் அண்ட் டாலர் சிட்டின்னு சொல்லக்கூடிய பல சிறப்புகளை கொண்ட திருப்பூர் மாவட்டத்திற்கு நாங்க வந்திருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்ல, வரலாற்று ரீதியாகவும் சரி, ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, நிறைய விஷயங்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமைமிகு மாவட்டத்துல நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். அந்த மாவட்டத்துல திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றிகளை நியூஸ் தமிழ் சார்பாக நாங்க சொல்றோம். இன்னைக்கு தேர்தல் பயணத்துடைய காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி டாலர் சிட்டி டாலர்ஸோட பிரம்மாண்டமா செம்ம ஜாலியா கொண்டாட போறோம். அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பத்தின ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்காக கல்லூரியுடைய முதல்வர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச நாங்க அழைக்கிறோம். மேம், டு யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் முனைவர் தி வசந்தி, திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர். இந்த தேர்தல் பயணம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டுக்கு எங்கள் காலேஜை செலக்ட் பண்ண நியூஸ் தமிழ் அனைத்து டைரக்டர்ஸ், எல்லாருக்கும், நிர்வாகத்தினர் அனைவருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்மளுடைய ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைய தலைமுறையினர், நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவங்க. அதனால நல்ல கவனமா நம்மளுக்கு யார் நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கறதையெல்லாம் திங்க் பண்ணி, இது ஜனநாயக உரிமை, ஓட்டிங் அப்படிங்கிறது ஜனநாயக உரிமை. அதை நல்லா திங்க் பண்ணி யாருக்கு ஓட்டு அளிச்சோம் அப்படின்னா நம்மளை ஆளக்கூடியவர்கள் யார் என்பதை நாம தான் தீர்மானிக்கணும். அதனால இதையெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா நல்ல ஒரு தலைமையை செலக்ட் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம 18 இயர்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்துடும். ப்ராப்பரா தான் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஜனநாயக உரிமையை எதுக்காகவும் விட்டு கொடுக்காமல், எதற்கும் பலியாகாமல் அதை தீர்மானித்து நம்மளை ஆளக்கூடியவர்களை நீங்களே முடிவு செய்து, நம்ம இந்த தலைமை வந்தால் நம்மளை நன்றாக ஆள்வார்கள், நம்மளுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை புரிந்து அவர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய நியூஸ் தமிழுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். நாங்க என்ன பேசணும், இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அப்படிங்கறத சுருக்கமா நீங்க உங்க மாணவர்களுக்கு பிரீஃபாவும் சொல்லிட்டீங்க.